நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் ஒரு முக்கியமான தலைப்பு சம்பந்தமாக, ஒரு சட்ட பிரச்சனை சம்பந்தமாக நண்பர்கள் மத்தியில் பேசுவது நலம் என கருதுகின்றேன். உண்மையில் அனைவருக்கும் ஏற்ற ஒரு தலைப்பு, அனைவருக்கும் வேண்டுமான ஒரு தலைப்பு. அதாவது, ஒருவர் வங்கியில் கடன் பெறுதல். வங்கியில் கடன் பெறுபவர்கள் பிரச்சனை அல்ல, வங்கியில் கடன் பெற்றவருக்காக பிணைக்காரராக கையொப்பம் வைப்பவர், இவர்தான் பிரச்சனை. ஒருவர் பிணைக்காரராக கையொப்பம் வைப்பது என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. இன்று எமது நண்பர்கள், அயலவர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் என பலரும் அவசரமாக ஒரு கடன் உதவி தேவை, கரண்டராக கையொப்பம் வையுங்கள் என கூறுகின்ற பொழுது மறுக்க முடியாத பலர் வட்டியில் தொடர்புபடுவதில்லை என கூறினாலும் தான் கையொப்பம் வைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் கையொப்பம் வைக்கின்றனர். இவ்வாறு கையொப்பம் வைக்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற அனைத்து இடங்களிலும் எந்த விதமான பேப்பர்களினை வாசிப்பது கிடையாது. அனைத்திலும் கையொப்பம் வைத்து விடுவார்கள். இவ்வாறு வைத்துவிட்டு வீட்டை வந்து விடுவார்கள். ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து அவசர தேவைக்காக வங்கிக்கு சென்று பணம் எடுக்கின்ற காட்டை போடுகின்ற பொழுது பணம் வராது. இது உண்மையில் நடந்த சம்பவம் பலருக்காக. இவர் பணம் வராத பொழுது உடனடியாக வங்கி தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு விசாரித்தால், கடனுக்காக கையொப்பம் வைத்தவர் வங்கி லோன் கட்டவில்லை, அதனால் உங்களுடைய கணக்கினை ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கின்றோம், உங்களுடைய அக்கவுண்டினை நிறுத்தி வைத்திருக்கின்றோம், அவர் வங்கியில் கணக்கு பணம் வைப்பிலிட்டால் நாங்கள் உங்களுடைய அக்கவுண்டை திறந்து விடுவோம், இவ்வாறு கூறுவார்கள். இவ்வாறு உண்மையில் ஒரு வங்கி செய்ய முடியுமா? ஒருவர் அது வங்கி கடனுக்காக வேண்டி பிணைக்காரருடைய வங்கி கணக்கினை, அக்கவுண்டில் உள்ள பணத்தினை ஹோல்ட் பண்ண முடியுமா என்பது பலருக்கும் பலகாலமாக இருந்து வருகின்ற ஒரு வினா. இதற்கு வங்கிகள் கையாளுகின்ற ஒரு தந்திரோபாயம், வங்கிகள் கையாளுகின்ற ஒரு வகையான அழுத்தம் தான் இந்த அக்கவுண்டினை, கணக்கினை ஹோல்ட் பண்ணுவது. ஆனால் உண்மையில் இவ்வாறு அவர்கள் ஹோல்ட் பண்ண முடியாது என்பதனை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருடைய வங்கியினுடைய கணக்கில் கை வைக்க வேண்டுமாயின் நிச்சயமாக அது நீதிமன்றத்தினூடாக மாத்திரம்தான் செய்யப்படுதல் வேண்டும். நீதிமன்ற அனுமதி அல்லாமல் வங்கியில் கடனுக்காக கையொப்பம் வைத்த ஒருவருடைய அக்கவுண்டில் உள்ள பணத்தினை ஹோல்ட் பண்ணுவதானது சட்டத்திற்கு முரணானது. அவர்கள் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் அவ்வாறு செய்ய முடியாது. வங்கிகள் ஒருவரிடமிருந்து பணத்தை பெற வேண்டும் என்று, எப்படியாவது இந்த பணத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கரண்டனுடைய கணக்கினை முடக்கி அவர்களை ஒரு மன அழுத்தத்திற்கு உட்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. சகல வங்கிகளும், இலங்கையில் உள்ள சகல வங்கிகளும் இந்த தந்திரோபாயத்தை மேற்கொள்கின்றது. அனுபவப்பட்ட பலர் இருப்பார்கள். நீங்கள் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எக்காரணத்திற்காகவும் நீங்கள் வங்கியில் பிணைக்காரராக கையொப்பம் வைத்திருந்தால் உங்களுடைய கணக்கினை, அந்த வங்கி கணக்கில் உள்ள பணத்தினை நிறுத்தி வைக்க முடியாது. அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டுமாயின் அவர்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். நீதிமன்ற அனுமதியினை பெறாமல் இவ்வாறு அவர்கள் செய்வது சட்டத்திற்கு முரணானது. அவர்கள் செய்கின்ற பொழுது உடனடியாக நீங்கள் சென்று முகாமையாளரை சந்தித்து இது சட்டப்படி பிழையானது என்பதனை தெளிவாக கூறி அந்த ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வைத்த அமௌண்டினை நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எதிராக அவர்களுக்கு இருக்கின்ற ஆப்ஷன், வழி, அவர்கள் பணத்தினை செலுத்தாத பொழுது சட்டத்தரணி ஒருவராக லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்புவது, கோரிக்கை கடிதம், பணத்தினை செலுத்த வேண்டும் என்று. உங்களுக்கும் அந்த கோரிக்கை கடிதம் பிணைக்காரராக கையொப்பம் வைத்தவர்களுக்கு வரும். அந்த கோரிக்கை கடிதத்திலும் அந்த பணத்தினை செலுத்தாத பொழுது நீதிமன்றத்துக்கு செல்வது, வழக்கு போடுவது, அந்த வழக்கிலிருந்து அவர்களுக்கு தேவையான பணத்தினை பெற்றுக்கொள்வது, இதுதான் வழி. இந்த நீதிமன்றம் இவ்வாறு வழக்கு போடுகின்ற பொழுது அதன் ஊடாக நீதிமன்றம் உங்களுடைய கணக்கில் நிறுத்தி வைக்க கூறினால் நிறுத்தி வைக்கலாம். உங்களுடைய கணக்கில் இருந்த பணங்களை வெட்ட கூறினால், கட்டளை வழங்கினால், தீர்ப்பு வழங்கினால் செய்யலாம். மாறாக உங்களுடைய, என்னுடைய, பிணைக்காரர்கள் எவருடைய பணத்தினையும் நிறுத்தி வைக்கின்ற அதிகாரம் கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் இவ்வாறான செயற்பாடுகளை வங்கிகள் செய்யுமாக இருந்தால் உடனடியாக முகாமையாளரை சந்தித்து இது தொடர்பாக நீங்கள் கூறுங்கள். நிறுத்தி வைத்ததை விடுவிக்க அப்படின்னு நீங்கள் உடனடியாக போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்யலாம். ஏனெனில் சட்டப்படி அவர்களுக்கு சட்ட ரீதியான தீர்வு வழி இருக்கின்ற பொழுது அவர்கள் இலகுவாக பிரஷர் பண்ணுகின்ற, யாரும் பணத்தை அதிகமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வங்கிக்கு கடன் பெற செல்வதில்லை. மாறாக பணமில்லாதவர்கள், அவசர பண தேவைப்பட்டவர்கள் தான் வங்கிகளுக்கு பண கடனாக பெற செல்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களை இவ்வாறு பிரஷரில் தள்ளுவது, பிணைக்காரராக கையொப்பம் வைத்தவர்களையும் இவ்வாறு பணத்தை நிறுத்தி பிரஷரில் தள்ளுவதானது பாரிய பல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது.
இது நாம் கண்கூடாக கன்ற விடயம். ஆகவேதான் அவர்கள் உங்களுடைய நீதிமன்ற அனுமதி இல்லாமல் உங்களுடைய பணத்தினை நிறுத்தி வைக்க முடியவே முடியாது. அவ்வாறு அவர்கள் செய்தால் அது சட்டப்படி பிழையானது. உடனடியாக நீங்கள் போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்யுங்கள், அல்லது சட்டத்தரணி ஒருவரை சந்தித்து ஒரு கோரிக்கை கடிதம் உடனடியாக வங்கி முகாமையாளருக்கு அனுப்புங்கள். உடனடியாக உங்களுடைய பணம் விடுவிக்கப்படும். நன்றி.